அடுத்து நிறைவுரையாக மாநில பொதுச் செயலாளர் பி. செல்வராஜன் அவர்கள் இப்பொழுது நிறைவுரையாற்றுவார். அமைதியாக 3/4 மணி நேரம் பேசுவார். அமைதியாக இருந்து பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார். ஆனால் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நெருப்பினும் ஊக்கம் கொள், நெருங்கிடும் துயர்கள் போகும், வருத்தி உன்னை உழைத்து பார், வானம் உன் வசப்படும். எல்லோருக்கும் வணக்கம். அன்புமிக்க அரசுக்கு கோரிக்கை வைக்கிற விளக்க கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, கூட்டத்திலே பெருந்திரளாக பங்கேற்கக்கூடிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தோழர்களே, என்னோடு இந்த கூட்டத்திலே பங்கேற்று பல்வேறு விஷயங்களை பேசிய மாநில தலைவர்களே, மாவட்ட மண்டல தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாநில மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது. நீண்ட காலமாக நாம் நம்முடைய உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக அல்ல, நம்முடைய உரிமைகளுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆக அந்த உரிமைகளை இறுதிப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு மக்கள் ஒரு புதிய அரசை கொண்டு வந்திருக்கிற போது ஆரம்பத்திலேயே நாம் போராடுவது என்பது ஒரு தார்மீக அடிப்படை அல்ல என்ற அடிப்படையிலே தான் நம்முடைய அமைப்பின் சார்பாக ஏற்கனவே இந்த அரசு அமைந்தவுடன் கடந்த காலத்தில் இருந்த அரசுகள் எல்லாம் நாம் பல்வேறு போராட்டங்களை நடத்தினாலும் கூட நம் உரிமைகள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற அடிப்படையில் உடனடியாக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும், போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும், அதே மாதிரி நம்முடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், போக்குவரத்து செயலாளருக்கும், நம்முடைய பொறுப்பாட்சியருக்கும், அனைத்து மண்டலங்களினுடைய நிர்வாக இயக்குநர்களுக்கும் நாம் பலநிலையை நடத்திய நம்முடைய செயற்குழு கூட்டத்திலே விவாதித்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அனைவருக்கும் நாம் அனுப்பினோம். அந்த அடிப்படையிலே தான் அந்த உரிமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டம். ஏன்னா பல நம்முடைய நண்பர்கள் யோசிக்கலாம், நாளைக்கு பட்ஜெட் கூட்டம் தொடருங்கிறாங்க, இன்னைக்கு கோரிக்கை விளக்க கூட்டம் நடத்துறாங்க. இந்த அரசு அமைந்த உடனேயே நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய உரிமைகளை என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்பதற்கான முழு கருத்தையும் நாம் இந்த அரசுக்கு தெரிவித்து விட்டோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த அரசு வந்ததற்கு பின்னால் மருத்துவ காப்பீடு சம்பந்தமாக ஒரு உத்தரவு அரசு ஆணை பிறப்பித்தது. அந்த அரசு ஆணையில் போக்குவரத்து துறை மட்டுமல்ல, அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டை நிறைவேற்றுகின்ற வகையில் அந்தந்த துறையினுடைய தலைவர்கள், அந்தந்த துறையினுடைய ஓய்வூதியத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பாட்சியர்கள் நேரடியாக ஏற்கனவே அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கிற யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை 1/7/2026 அமலாக்க வேண்டும் என்ற அரசு உத்தரவினுடைய அடிப்படையில் அந்த உத்தரவு கிடைத்த உடனேயே நம்முடைய போக்குவரத்து அமைச்சருக்கும், முதலமைச்சருக்கும், நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும், அனைத்து துறை செயலாளர்களுக்கும் நாம் அந்த கடிதத்தை அனுப்பினோம். அந்த அடிப்படையிலே தான் கடந்த 29ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய போக்குவரத்து செயலாளரை நேரடியாக சந்தித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடங்கள் நம்முடைய உரிமைகள் சம்பந்தமாக நாம் விவாதித்தோம். நாம் செயற்குழுவில் எடுத்த அந்த 12 தீர்மானங்களையும் நம்முடைய செயலாளர் ஒரு வரி இல்லாம படித்தார். கடந்த காலங்களில் பல செயலாளர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ராதாகிருஷ்ணன் ஒரு சிறந்த செயலாளராக இருந்து பணியாற்றியவர், அவரை சந்தித்தோம், அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். அவருடைய அனுபவம் இருக்கிறது. அதற்கு பின்னால் இன்றைக்கு போக்குவரத்து துறைக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற போக்குவரத்து துறை செயலாளர் மிக சிறப்பான பணியை செய்வார் என்ற நம்பிக்கை அவரோடு நம்முடைய உரிமைகள் சம்பந்தமாக விவாதிக்கும் போது நமக்கு ஏற்பட்டது. அந்த அனுபவம் ஏற்பட்டது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த செயலாளரும் நம்முடைய உரிமைகள் சம்பந்தமான கடிதத்தை கொடுத்தால்
முழுவதுமாக படித்துக் கொண்டு அதில் என்ன இருக்கிறது, என்ன திருப்பி சொல்லணும், என்ன கேட்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியதான கடந்த கால வரலாறு கிடையாது. ஆனால் இந்த செயலாளரை பொறுத்தவரை முழுவதும் படித்துவிட்டு நம்முடைய ஓய்வூதியம் சம்பந்தமான அந்த நம்முடைய கடிதத்தில் நம்முடைய தீர்மானத்தின் கிட்டத்தட்ட 1.25 பக்கம் படிச்சுட்டு சொன்னாரு. பென்ஷன் எப்படி கொடுக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறதே தெரியாம பென்ஷன் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அப்ப அந்த பென்ஷன் திட்டத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் சொன்னதே அவர் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் ஓய்வூதியத்தை நாம் என்றைக்கு 98 ஓய்வூதியம் உருவாக்குற போது 98 ஓய்வூதியத்திற்காக போராடி அந்த ஒப்பந்தத்திலே 6 அமைப்புகள் அமர்ந்து பேசுகிற போது ஓய்வூதியத்தை உருவாக்குவது சம்பந்தமாக நம்ம இடத்துல எல்லாரும் ஆப்ஷன் கேட்டாங்க. உங்களுக்கு எந்த திட்டம் வேணும்? அரசு பென்ஷன், ஆசிரியர் பென்ஷன் வேணுமா, அல்லது நரசிம்மராவ் 95 கொண்டு வந்த அந்த பென்ஷன் திட்டமும் பிஆர்பிஎஃப் திட்டம் வேண்டுமா என்று நம்ம இடத்துல ஆப்ஷன் கேட்டார்கள். நாம எல்லாம் என்ன ஆப்ஷன் கொடுத்தோம்? நம்முடைய தோழர், மூத்த தோழர்களுக்கு தெரியும் என்ன ஆப்ஷன் கொடுத்தோம். அரசு பென்ஷன் வேண்டும் என்றுதான் 75% தொழிலாளிகள் அரசு பென்ஷன் வேண்டும் என்றுதான் கேட்டார். பேச்சுவார்த்தையில் அன்றைக்கு இருந்த போக்குவரத்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொழிற்சங்கத்தில் கேட்டாங்க, தொழிலாளிகள் அரசு பென்ஷன் தானே கேட்கிறாங்க, அரசு பென்ஷன் நிறைவேற்றிட்டு போயிடலாமே, அதுல விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? அரசு பென்ஷன் என்பது இனிமேல் எப்படி நடைமுறைப்படுத்தும் என்று சொன்னால் நிர்வாக கான்ட்ரிபியூஷன் இருக்காது, அது நிர்வாகம் எடுத்துக்கும். நிர்வாக கான்ட்ரிபியூஷன் இல்லாதவங்கிட்ட பணத்தை கட்ட சொல்லுவோம், அல்லது படிப்படியா கட்ட சொல்லுவோம். எதிர்காலத்தில் கான்ட்ரிபியூஷன் இருக்காது, அரசு பென்ஷனை நிறைவேற்றி விடலாம், தொழிலாளிகளுடைய கோரிக்கை அதுதான் என்று போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தையில் சொல்லுகிற போது ஒரு அமைப்பு, நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன்ல கான்ட்ரிபியூஷன் அரசு பங்கை 12% எடுக்கக்கூடாது, 8.33% தான் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை. தொழிற்சங்கங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இதில் ஏற்படவில்லை. இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை அந்த பேச்சுவார்த்தை நடத்திய சங்கங்கள் ஓய்வூதியர்கள் சம்பந்தமாக, எதிர்காலத்தில் ஓய்வு வருகின்ற தொழிலாளிகள் சம்பந்தமான, அவருடைய வாழ்க்கை சம்பந்தமான, அவருடைய குடும்பத்தினுடைய கடைசி காலம் வரை நிம்மதியாக வயதான காலத்தை கழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளிலே அன்றைக்கு தொழிற்சங்கங்கள் கவனமின்மையின் காரணமாக போக்குவரத்து அமைச்சர் வெளியிலே பொன்முடி அவர்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அரசு ஊழியர் பென்ஷன் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்தேன், ஆனால் அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே அன்றைக்கு அரசு பென்ஷன் வரலை என்று குற்றம் சாட்டுகிறார். பதில் சொல்ல முடியுமா? அவர்கள் எழுதிய 8வது ஊதிய ஒப்பந்தத்தினுடைய அந்த பிரசுரத்தில் எழுதியிருக்கிறார். நான் ஒன்னும் சும்மா சொல்ல, எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த செய்தியையும் வெளியே சொல்லுகின்ற அந்த பழக்கம், அந்த நடவடிக்கை ரேவா அமைப்புக்கு இல்லை. என்ன இருக்கிறதோ அதைத்தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்களும் நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களோ அதே பள்ளிக்கூடத்துல தான் நாங்களும் படிச்சிருக்கிறோம். நாங்க ஒண்ணு வெளியில போய் படிச்சுட்டு வரல, எங்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்திய தொழிற்சங்கங்கள் அமைச்சரோடு பேசிய அரசு பென்ஷன் என்று இறுதிப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு தெருவிலே இறங்கி இந்த மொட்டை வெயில்ல, வேகாத வெயில்ல நாம் போராடி வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த சிரமத்தை ஏற்படுத்தியவர்கள் அன்றைக்கு பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டவர்கள். 2010 ஒரு கூட்டம் போட்டாங்க, ஒரு கமிட்டி போட்டாங்க. ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் கமிட்டி. ஏற்கனவே இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 4 தொழிற்சங்கங்கள், அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து பேசுறாங்க. பேசிட்ட அரசு அதிகாரிகள் தரப்பும் நிர்வாக இயக்குநர்களும் எல்லாமே தொழிற்சங்கங்கள் 4 அப்ப என்ன சொல்றாங்க, 98 விட்டுட்டாங்க. 2010 பேசும்போது ட்ரஸ்ட் வச்சு பென்ஷன் நடத்த முடியாது, ட்ரஸ்ட் எதிர்காலத்தில் நடக்காது, ஆகவே அரசு பென்ஷன், அரசு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கினாதான் இந்த பென்ஷனை நடத்த முடியும் என்று ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கு போக்குவரத்து அமைச்சராக இருந்த நேரு அவர்களிடம் கொடுத்த போது நான் முதலமைச்சரிடத்தில் பேசி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு போனாரு. தேர்தல் வந்தது, ஆட்சி போச்சு, முடிஞ்சிச்சா? அந்த கோரிக்கை முடிஞ்சு விட்டது. ஏன் ட்ரஸ்ட் பென்ஷன் வேண்டாம் என்று சொல்லுவதற்கான காரணம், அன்றைக்கு
பென்ஷன் திட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்ததற்கு பின்னால் அரசு பென்ஷனுக்கு தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் இந்த திட்டத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ட்ரஸ்டை உருவாக்கிட்டாங்க. பென்ஷன் திட்டம் நம்முடைய திட்டம் உருவாக்கியது திட்டம். ஆனால் ஆசிரியர் அரசு ஊழியருக்கு இருக்கிறது சட்டம். திட்டம்னா ஒரு அரசு நிறைவேற்ற கொண்டு வருவாங்க, அடுத்த அரசு வந்தா நிறுத்திடுவாங்க. திட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது? பணியில் இருக்கிற தொழிலாளிகளுடைய நிர்வாக பங்கை ஒவ்வொரு மாதம் சம்பளத்தின் போது பிடித்தம் செய்து நிர்வாக இயக்குநர்கள் நம்முடைய ட்ரஸ்டுக்கு பணத்தை அனுப்பணும். அந்த பணத்தை பொறுப்பாட்சியர் எல்லாம் ஒன்று சேர்த்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில டெபாசிட் பண்ணணும். டெபாசிட்ல வர்ற வட்டியை எடுத்து பென்ஷன் கொடுக்கறதாங்க திட்டம். இன்னைக்கு வெறும் 23,000 பேர் தான் இன்றைக்கு இந்த திட்டத்துல 98 கொண்டு வரப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்தில் இன்றைக்கு நிர்வாகத்திற்கு பங்களிக்கக்கூடிய பணியில் இருக்கிற தொழிலாளிகள் வெறும் 26,000 பேர். 96,000 பேர் இன்றைக்கு ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 26,000 பேருடைய கான்ட்ரிபியூஷன் 96,000 பேருக்கு பென்ஷன் கொடுக்க முடியுமா? இன்றைக்கு பணியில் இருந்து ஓய்வு பெறுகின்ற தொழிலாளி 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாரு. கான்ட்ரிபியூஷன் இவர் எவ்வளவு கொடுக்கிறாரு? சரி, 26,000 பேரும் 50,000 கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் கூட எத்தனை பேருக்கு பென்ஷன் கொடுக்க முடியும்? ஆக அன்றைக்கே உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் இறுதி வரை நடைமுறைக்கு வருவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது என்பதற்காகத்தான் அந்த போராட்டம். பணியில் இருக்கிற தொழிலாளிகள் அவருடைய நிர்வாக பங்கு ஓய்வு பெறுவர் அதிகம் வர வர வரவு குறையும் என்ற நேரத்தில் 2012 பிரச்சனை வந்துச்சு. பென்ஷன் கொடுக்கறதுல 2012 பிரச்சனை வந்ததுக்கு பின்னால் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தையில இந்த நம்பகத்துல பணம் இல்லைன்னா அரசும் நிர்வாகமும் இணைந்து நம்பகத்துக்கு பணத்தை கொடுத்து ஓய்வூதிய திட்டத்தை நடத்தணும். 2013, 16, 19 உருவாக்க 24 எல்லா ஒப்பந்தங்களிலும் எழுதி கையெழுத்து போட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நம்முடைய ஓய்வூதியத்திற்கான ஒரு பாதுகாப்பாக புல்லட் ப்ரூஃப் கவசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இல்லைன்னா அவ்வளவுதான். 2017 நிறுத்தினாங்க, போராடினா திருப்பி வாங்கணும். அந்த கவசம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் தெருவில் தான் நிற்போம். இப்ப அரசு நிர்வாகம் 2 பேரும் உதவி பண்ணணும். நிர்வாகம் எப்படி உதவி பண்றாங்க? பள்ளி மாணவர்களுக்கான சலுகை கட்டணத்தை ஒவ்வொரு ஆண்டும் அரசு நிதிநிலை ஒதுக்கீல அந்த பள்ளி மாணவர்களுக்கான அந்த கட்டணத்தை போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்கிற போது அந்த கட்டணம் முழுவதும் நம்முடைய ட்ரஸ்டுக்கு கொடுத்துறாங்க. அப்ப போக்குவரத்து கழகங்கள் இன்றைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பென்ஷன் திட்டம் போயிட்டு போக்குவரத்து கழகங்கள் உதவி செய்யுது. இப்ப அரசு உதவி பண்ணுமல்ல, அரசு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட உதவி பண்ணல. எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தேவை என்ற அடிப்படையில் பார்க்கிற போது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கினால்தான் இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற அடிப்படை அதுல வருகிறது. அந்த உணர்வு நமக்கு தெரிகிறது. ஆகவேதான் நம்முடைய அமைப்பு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கு. இப்ப அரசு நிதி ஒதுக்கல, கார்பரேஷன் கொடுக்கறாங்க. இப்ப கடந்த அரசாக இருந்தாலும் இந்த அரசாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி வந்த அரசாக இருந்தாலும் பொதுத்துறையாக போக்குவரத்து நீடிப்பதற்கான கொள்கை அவர்களுக்கு இருக்கிறதா? கடந்த அரசு அதை பற்றி சொன்னாங்களா? இல்ல இந்த அரசு வந்த உடனே அதை சொல்லி இருக்கிறாங்களா? அப்ப இது பொதுத்துறையா இருந்தா தானே மாணவர் பஸ் ஏறுவான். பஸ் ஏறினா தானே அதுக்கான கட்டணத்தை கொடுப்பான். நாளைக்கு பொதுத்துறையா இல்லை என்று சொன்னால் மாணவருடைய சலுகை கட்டணம் எப்படி ட்ரஸ்டுக்கு போகும்? ட்ரஸ்டுக்கு போகலைன்னா எப்படி பென்ஷன் கொடுப்பான்? கடந்த அரசு என்ன பண்ணாங்க? அப்பா கொண்டு வந்தாரு. நம்ம எல்லாம் நினைச்சோம் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டான், பொதுத்துறையா மாத்திட்டான், இனி தனியாரே வர முடியாது அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு மலக்கு படுத்துட்டு இருக்கணும். இப்ப என்ன நிலைமை? தமிழ்நாடு பூரா என்ன நிலைமை? கடந்த அரசு என்ன வந்தது? உங்களுக்கு தான் அனுபவம். 5 டெப்போ தனியாருக்கு கொடுத்தான். 5 டெப்போனுடைய பராமரிப்பு முழுவதும் தனியாருக்கு போயிடுச்சு. பணிமனை தொழிலாளி நிரந்தரம் இல்லை. பணிமனை தொழிலாளியுடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் எப்படி ட்ரஸ்டுக்கு போகும்? 5 டெப்போ முடிஞ்சா அடுத்ததாக மின்சார பேருந்துகள். ஏன் நம்மகிட்ட தொழிலாளி இல்லையா? பிஇ படிச்ச இன்ஜினியர் இல்லையா? பராமரிக்க முடியாதா? ஐடிஐ படிச்ச டெக்னிக்கல் தொழிலாளி இல்லையா? மின்சார பேருந்தை பராமரிக்க மாட்டார்களா? இன்னைக்கு யார் ஓட்டுறாங்க? டிவிஎஸ் ஓட்டுறாங்க. அப்பா வந்தாரு, டிவிஎஸ், எஸ்ஆர்எம், ராமன், ஏபிடி, நீல்கிரி சர்வீஸ் அனைத்தையும் பொதுத்துறை ஆக்கினார்.
இப்ப மகன் வந்தீங்க, என்ன பண்ணீங்க? மின்சார பேருந்து டெக்னிக்கல் தொழிலாளி நம்ம கிட்ட பயிற்றுவிச்சு பண்ண முடியாது, அது ஓட்டுறதுக்கு நம்ம டிரைவருக்கு திறமை இல்லையா? ஆகவே இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, எந்த டிவிஎஸ்ல இருந்து பேருந்துகளை பொதுத்துறையாக்குகின்ற நடவடிக்கை எடுத்ததோ அரசு, அதே டிவிஎஸ்க்கு இன்னைக்கு எலக்ட்ரிக் பஸ் கொடுத்து அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அது ஓட்டுவது மட்டும் இல்ல, அந்த கம்பெனியோட என்ன கான்ட்ராக்ட், அந்த பேருந்து இன்னைக்கு பொழுதுக்கு என்ன வசூல் ஆகுது, என்ன வசூல் ஆகணும், வசூலாக அந்த காசை போக்குவரத்து கழகம் கொடுக்கணும். அக்ரிமெண்ட் உருப்படுமா? எதிர்காலம் என்ன ஆகும்? பொதுத்துறை என்பது எந்த அளவுக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆகவே பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமையும் நம்முடைய ஓய்வூதியத்தை அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி நமக்கு தர வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய முழு முதற் கோரிக்கையாக வைத்து நிதி ஒதுக்கீடுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சரை நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட காலமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பஞ்சப்படி இன்றைக்கு ஒரு பகுதி முடிவுக்கு வந்திருக்கிறது. பஞ்சப்படி பிரச்சனை இன்றைக்குல 2012 உருவாச்சு. முதல் அரையாண்டில் கொடுக்க வேண்டிய பஞ்சப்படி உயர்வே அடுத்த அரையாண்டில் கொடுக்க வேண்டியது அதுக்கடுத்த அரையாண்டு என்று போகும்போது நம்முடைய அமைப்பு ரேவா அமைப்பு அன்றைக்கு பார்த்து முதல் அரையாண்டை இரண்டாவது அரையாண்டில் கொடுத்து முதல் அரையாண்டிற்கான அந்த அரியர் கொடுக்கறதுல காலதாமதம் கொடுக்கறதுல பிரச்சனை. ஆகவே 34,530/2012 என்ற வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் அரசு அறிவித்த உடனேயே நம்முடைய பஞ்சப்படியை ஓய்வூதியர்களுக்கு தர வேண்டும் என்று வழக்கை போட்டோம். நீதிபதி விசாரித்தாரு, கொடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு, கொடுத்துருன்னு உத்தரவு போட்டார். உத்தரவு நடைமுறையாகவில்லை. 2014 830/2014 என்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தோம். அவமதிப்பு வழக்கிலையும் காலம் தாழ்த்தினார்கள். நீதிபதி பார்த்தாரு, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி ஆஜராக வேண்டியன்னு சொன்னார், கோர்ட்டுக்கு வர வேண்டும் சொன்ன உடனேயே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அன்னைக்கு இருந்த ஒரு கடிதத்தின் மூலமாக இனிமேல் அரசு அறிவித்த உடனேயே டச்ல வச்சு பாஸ் பண்ணி மீண்டும் அரசாங்கத்துக்கு அனுப்பாம நாங்க நேரடியா கொடுத்துறோம் என்று நான் நம்பகத்துக்கு உத்தரவு போடுறேன்னு உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவை நீதிமன்றத்திற்கு அன்றைக்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நேரடியாக அபிடவிட்டாக தயாரித்து இன்னைக்கு கொடுத்தார். அதாவது இன்னைக்கு சொல்றான் அதிகாரி, என்ன சொல்றான், நான் தான் டிஏ வாங்கி கொடுத்தேன், வேற யாரும் போராடல, எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது, வேற யாருக்கு அந்த உரிமை இல்லை என்று இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகாரி சொல்லி கொடுக்கிறாங்க. அரசாங்கம் பென்ஷன் திட்டத்தை உருவாக்கியது. பென்ஷன் திட்டத்தை உருவாக்கியதற்கு பின்னால் அதற்கு என்னென்ன அனைத்து சரத்துகளும் திட்டத்தை அமலாக்குவது சம்பந்தமான விதிகளை உருவாக்கியது யார்? முதலமைச்சரா, போக்குவரத்து அமைச்சரா? அதிகாரிகள் தானே. நம்முடைய அண்டை நிர்வாக இயக்குநர்கள் உட்பட IAS படித்த அதிகாரிகள் தானே உருவாக்குறார்கள். இன்னைக்கு அரசு பென்ஷன் என்றால் அரசு பென்ஷனுடைய ஒவ்வொரு பே பென்ஷனுடைய உயர்வு ஓய்வற்ற தொழிலாளி கிடைக்கும். உங்க பக்கத்து வீட்டுல அரசு ஊழியரோ அல்லது ஆசிரியரோ இருந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற ஆசிரியரும் அரசு ஊழியர் என்ன சம்பளம் வாங்குற, என்ன பென்ஷன் வாங்குறான், இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிற அதிகாரி என்ன பென்ஷன் வாங்குறான்னு கேட்டு பாருங்க. 2 பேருக்கு ஒரே பென்ஷனா இருக்கு. நமக்கு அப்படியா? ஆரம்பத்தில் என்ன அடிப்படையோ அதே அடிப்படைக்குத்தான் இன்றைக்கு பென்ஷன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏன்? நம்முடைய ஓய்வூதிய விதிகள் அது இல்ல. ஏன் விதிகள் உருவாக்குறது யார்? அதிகாரிகள். அதிகாரிகள் ரெட்ட சம்பளம் நம்முடைய தோழர்கள் சொன்னாங்க, அன்னைக்கே சொல்லிட்டான். இபியில் அப்படி இல்ல. இபிக்கு ஒரே ஒப்பந்தம், அதிகாரியிலிருந்து சாதாரணமா போஸ்ட் நடத்துற வரைக்கும் ஒரே ஒப்பந்தம். ஆனா நமக்கு அப்படி இல்ல. அதிகாரி அன்னைக்கே சொல்லிட்டான், நான் இவனுக்கு நடவடிக்கை எடுக்கிறவன், நான் பணிக்கு சேர்த்துறவன், சஸ்பெண்ட் பண்றவன், டிஸ்மிஸ் பண்றவன், நான் அவனோட உட்கார்ந்து ஒப்பந்தம் பேச முடியாது, நான் ஒயிட் காலர், எனக்கு அரசு பேட்டன் சம்பளம் வேணும்னு தனியா போயிட்டான். இப்ப தனியா போகும்போது அவன் என்ன நினைக்கிறானே, எனக்கு அரசு பேட்டன் சம்பளம், அரசு மாதிரியான ஓய்வூதியம். ஆனால் தொழிலாளிக்கு புதிய ஓய்வூதியம் உருவாக்கப்படுகிறது. என்னுடைய சலுகை முழுவதுமாக அவனுக்கு கிடைக்க கூடாது. எப்படி பணியில் இருக்கிற போது நான் அடிமையா வச்சிருந்தா அதே அடிமையாகத்தான் ஓய்வு பெற்றதுக்கு பின்னாலும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரியை உருவாக்க இல்ல. உங்கள்கிட்ட வேலை செஞ்ச தொழிலாளி தானே, யார் நம்முடைய சகோதரர் தான் இன்னைக்கு சொல்றீங்க, எல்லோரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அரசு பென்ஷனுக்கு இருக்கிற அந்த விதியை ஏன் நம்முடைய போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளியினுடைய விதிகளில், ஓய்வூதிய விதிகளில் அந்த சரத்தை ஏன் சேர்க்கிற அதிகாரி? அப்பவே முடிவெடுத்து நான் கடைசி வரைக்கும் சாகணும்.
நம்ம ஜீப்பில் போவோம், நீ சைக்கிள் தான் போவோம். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நான் டிஏ வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா ஏன் அன்றைக்கு அந்த விதியை ஏன் சேர்க்கல? அது மட்டுமா, நம்முடைய டிஏல 20A என்ற ஒரு சரத்து, அந்த சரத்துல என்ன 20A பார்த்தா அரசு பஞ்சப்படி ஒரு 1000 போக்குவரத்து தொழிலாளிகளுக்கும் நாமினலாக வழங்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்த பாருங்க. எப்படிப்பட்ட புத்திசாலி! நாமினல் என்ன அர்த்தம்னா, அரசாங்கம் 10% அறிவிச்சா பட்ஜெட் ட்ரஸ்ட்ல பணம் இருக்கா, இந்த 10% கொடுக்க முடியுமா, உயர்வு பஞ்சப்படி உயர்வு கொடுக்க முடியுமா, உடனே போர்டை கூட்டுவாங்க, போர்டுல விவாதிப்பாங்க. ட்ரஸ்ட்ல பணம் இருக்கான்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டா பணம் இல்லைன்னா உடனே அது 2% 10% அரசாங்கம் அறிவித்ததை 2% குறைத்து அறிவிப்பதற்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அந்த போர்டுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் ட்ரஸ்ட். அதனால்தான் நாமினல் என்ற வார்த்தை அதிகாரி திட்டமிட்டு போட்டார். எவ்வளவு பெரிய சதி! ஆனால் அதை உடைத்தெறிந்தோம். 830 2014 என்று நாங்கள் கண்டனம் வழக்கல. அந்த வார்த்தை நாம் உடைத்தெறிந்ததுக்கு பின்னால் 14க்கு பின்னாடி 2015 ஜூன் முடிய எப்போதெல்லாம் அரசு அறிவிக்கிறதோ, என்ன உயர்வு அறிவிக்கிறதோ அந்த உயர்வை ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் நாம் பெற்று வந்தோம். 2015 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாசம் 113 இருந்த சதவீதம் 119 உயர்த்தப்படவில்லை. நவம்பர் டிசம்பர்ல 119 உயர்த்தினார். 16 ஜனவரி அரசு அறிவித்தது உயர்த்தணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. 4 MD 4 அரசு அதிகாரிகள், ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 தொழிற்சங்க நிர்வாகிகள் இதில் பங்கேற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இடையில் அதிகாரத்துக்கு வந்த அரசுகள், நான் தான் ஜெயிச்ச அரசு, நான் என்னுடைய தான், ஆகவே நான் ஒருத்தன் தான் என்ற அடிப்படையில் பங்கேற்றுக் கொண்டிருந்தார்கள் ட்ரஸ்ட் மீட்டிங்ல. 16 ட்ரஸ்ட் மீட்ல என்ன முடிவு பண்றான்? பணம் இல்லை, ட்ரஸ்ட்ல பென்ஷன் கொடுக்கறதுக்கே பணம் இல்ல, ஆகவே டிஏவை கொடுக்க முடியாது. ஆகவே 2016 இருந்து அந்த 119 தொடரும். நிறுத்தினது யாரு? அதிகாரி. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது யாரு? நான் தான் போட்டேன், நான் தான் வாங்கி கொடுத்தேன். 2012 வழக்கு போட்டு அந்த நாமினல் என்ற வார்த்தையை துடைத்தெறிந்தது ரேவா. அந்த அடிப்படையிலே தான் 2015 வரை என்ன உயர்வோ அதை பெற்றுக் கொண்டு இருந்தோம். 2016 நிறுத்திட்டான். இப்ப நேரடியாக நான் கேட்கிறேன், 2014 டிஏ தொழிலாளிக்கு நிறுத்திட்டான். அதிகாரி எப்ப கேஸ் போடுறல, அவர் சிங்கார சொல்றாங்கல்ல இங்கிலீஷ்ல 1147/2020 எப்ப கேஸ் போடுற? 1147 முதல் வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் எப்ப போடுற? 2020 போடுறேன். 2016 தொழிலாளிக்கு டிஏ நிறுத்திட்டான்ல, அப்ப நீ எங்க போன? ஏன்னா உன் காலுக்கு எந்த நீ இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? 6வது பே கமிஷன் அமலாக்கிட்டு அந்த டிஏ கொடுத்துட்ட. 7வது பே கமிஷனுடைய 7வது பே கமிஷனை அமலாக்குற போது அந்த டிஏ எனக்கு வந்துடும். நான் போராட வேண்டியதில்லை, தெருவுக்கு போக வேண்டியதில்லை. முந்தானே மதுரையில் திருச்சியில் நடத்தின கூட்டத்தில் அதான் சொன்னார், நான் யாரையும் தெருவுக்கு வர சொல்ல மாட்டேன், நான் எல்லாமே நீதிமன்றத்திலேயே பார்த்துக்குவேன். அது என்ன நடக்குது அது பின்னாடி பார்ப்போம். 16 நிறுத்திட்டான். நீ 20 கேஸ் போடுற. உனக்கு என்ன மனப்பால்? நான் அரசு பேட்டன் சம்பளம் நான் வாங்குறேன், ஆகவே நான் கேஸுக்கு போக வேண்டியதில்லைன்னு நினைச்சேன். பே கமிஷன் சம்பந்தமாக 2014 அறிவிச்ச உடனேயே 6 MD பே கமிஷன் அமலாக்கம்னு மதுரை நீதிமன்றத்துக்கு போறாங்க. 2 AJ போறாங்க. அந்த கேஸ் வழக்கு விவாதம் வந்து விசாரணைக்கு வந்து நீதிபதி உடனடியாக அமலாக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. அமலாக்காத AJ கண்டனம் போறாங்க. 7th பே கமிஷன் அமலாக்க சொல்லி, ஏன் 7th பே கமிஷன் அமலாக்க சொல்லி அமலாக்காம இருக்கான்னா அரசு உத்தரவு 303. அந்த 303 அடிப்படையில 334 என்ற ஒரு அரசாணை போக்குவரத்து துறைக்கு போட்டாங்க. இவங்க என்ன பேசிக்க சொல்றாங்கன்னா 303 அடிப்படையில் 303 என்ன சொல்றது? 7th பே கமிஷன்ல அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவன் எப்ப ஓய்வு பெற்றிருந்தாலும் அந்த பே கமிஷனுடைய அவருக்கு கிடைக்கும். அதான் 303. அதை நிறைவேற்ற இவங்க சொல்றாங்க. அரசாங்கம் பார்க்கிறான், அதை நிறைவேற்றினா இவங்களுக்கு ஏற்கனவே அதுக்குண்டான பல்வேறு பிரச்சனைகள் 96,000
தொழிலாளிகளுடைய காசு நீ வெறும் 4%, ஆனா வந்து கிட்டத்தட்ட 96% தொழிலாளிகளுடைய காசு எடுத்து உனக்கு உயர்வு கொடுக்க முடியாது, கொடுத்தால் அதுல பல்வேறு நடைமுறைகள் வரும். ஆகவே அவருடைய அந்த 7th பே கமிஷன் அமலாக்குவதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையாக அரசு ஊழியர்களுடைய வழக்குகளை அரசாங்கமும் நம்முடைய ட்ரஸ்டும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அதிகாரிகள் போகல. இவருடைய வழக்கை அப்பீல் 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 என்று நிர்வாகம் தான் போனா கடைசியில் தோத்து போய் வந்துட்டான். அந்த அடிப்படையில் பார்த்தா 2020 போடுற, நான் 2012 இருந்து போட்டு நடவடிக்கை எடுத்து இருக்கிறேன். அமலாக்கல 830 2014 2016 இருந்து அமலாக்கல 17 வக்கீல் நோட்டீஸ் விடுறோம், நடவடிக்கை இல்லை. உடனடியாக 98 2019 என்ற சப் அப்ளிகேஷன் வழக்கை தொடுக்கிறோம். 15 நீதிபதிகள் விசாரிக்கிறார்கள். MM சுந்தரேசன் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அவர் தான் அட்மிட் பண்றார். 15 நீதிபதிகள் 35 வாய்தா விசாரிக்கிறாங்க. இறுதியிலே சத்யநாராயண பிரசாத் அவர்கள் 2022 நவம்பர் மாசம் தீர்ப்பு சொல்றார். டிஏ கொடுத்துட்டு அரியர் வந்து எப்படி கொடுக்கறேன்னு சொல்லு, 22ஆம் தேதி உன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கணும் உத்தரவு போடுறார். அரசாங்கம் கொடுத்திருந்தால் அரசு அன்றைக்கு நினைத்த முதலமைச்சரோ அல்லது போக்குவரத்து அமைச்சரோ போக்குவரத்து செயலாளரோ அதை பற்றி இது நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும், கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால், அதிகாரிகள் அது சம்பந்தமான ஆலோசனை சொல்லி இருந்தால் 22லேயே நாம டிஏ வாங்கி இருப்போம். ஆனால் அரசு அன்றைக்கெல்லாம் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாம இன்னைக்கு தகவல் என்னன்னு சொன்னா, இந்த டிஏ கொடுப்பதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் அரசாங்கம் செலவு செய்து பல்வேறு கமிட்டிகள் அமைத்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் வரை ஆலோசனை கமிட்டியாக போட்டு விவாதித்து கொடுக்க கூடாது என்பதற்காக LPA வரைக்கும் அந்த அரசாங்கம் போனாங்க. அன்றைக்கே கொடுத்திருந்தால் அரசு அதை பத்தியெல்லாம் நினைக்கல. கடந்த அரசு தொழிலாளிகளை பத்தியோ ஓய்வு பெற்ற தொழிலாளிகளை பத்தியோ அவருடைய சலுகை பத்தியோ நினைக்கல. ஏன்னா நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன், மகளிர் இலவச பயணம் விடியல் பயணம் கொடுத்துட்டேன், பள்ளி மாணவருக்கு லேப்டாப் கொடுத்துட்டேன், காலை உணவு மதிய உணவு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டேன், தொழிலாளிகளை பத்தியோ ஓய்வு பெற்ற தொழிலாளியை பத்தியோ இந்த அரசு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, தானாக நம்முடைய ஓட்டு பெட்டியில நமக்கு ஓட்டு நிறைஞ்சிருன்னு சொன்னாங்க. கடைசியில் எல்லாம் ஜனங்க பார்த்தாங்க, விசில் அடிச்சாங்க, பஸ் புறப்பட்டுச்சு, ஆட்சி போச்சு. அன்றைக்கு கொடுத்திருந்தா 2022 நீ கொடுத்திருந்தால் உங்களுடைய ஆட்சிக்கு இவ்வளவு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்குமா? போக்குவரத்து தொழிலாளிகள் மத்தியில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்திருக்குமா? அரசு வந்தவுடனேயே நான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாக்குறுதியை இறுதி வரை வரவேற்காமல் கடைசியில் நீ எங்க போறீங்க? டாக்ஸ் திட்டம் கொண்டு வரீங்க. சரி, அதை நிறைவேற்றுவதற்கான சட்டத்தை உறுதிப்படுத்தி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவித்து நடைமுறை கொண்டு வந்திருந்தால் தொழிலாளி நினைச்சு பார்ப்பார்கள். கடைசி சாகர போது சங்கரான்ட்டு கொடுத்துட்டு போய் அது எந்த விதியில் இருக்குன்னு இன்னைக்கு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி சென்ற ஒரு அரசு அதை ஏற்று தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலை. நம்முடைய வழக்கை LPA வரைக்கும் கொண்டு போய் இழுத்துட்டு போறான். 2024 வரைக்கும் அந்த வழக்கு நடக்குது. 2024 அந்த வழக்குல கடைசியில நீதிபதி SM சுப்பிரமணியம் வரலாற்று சிறப்பு ஒரு வழக்கிலே கூட தொழிலாளிக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லாத நீதிபதி, அந்த நீதிபதி இடத்துல LPA வருது. இதுக்கிடையில 142 ஜிஓ வருது. அதை பத்தி சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும். பாவம், நீங்க 1:00 மணி பசியோடு இருப்பீங்க. அதனால இடையில 142 ஜிஓ அது வர்றதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் நம்ம பேரவைகள்ல சொன்னா சரியா இருக்கும், பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அந்த 142 ஜிஓவை எதிர்த்து நாம் சென்னையில நாம் வழக்கு போடுகிறோம் 1750. அதே ஜிஓவை எதிர்த்து சிங்காரம் எப்ப போடுறாரு? அவரும் 2020 தான் மதுரையில் போடுறாரு, நாமும் 2020 தான் போடுறோம். அந்த வழக்கினுடைய உத்தரவு மதுரை நீதிமன்றத்தில் 2/3/23 தீர்ப்பு வருகிறது. நமக்கு 5வது மாசம் தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்த உடனேயே நாம் அந்த வழக்கை கண்டம் போடுவதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற போது 2020 LPA வழக்குல நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும். LPA வழக்கு நாம் நடத்தினோம். இடையில மதுரையிலிருந்து ஒருத்தர் வந்தாரு, மீட்பு குழு என்று ஒருத்தர் வந்தாரு. அவர் ஒரு வழக்கறிஞர் NGR பிரசாத் வச்சாரு. நாம் ALR சுந்தரேசனை நாம் வைத்தோம், சீனியர் லாயர், உச்சநீதிமன்றத்தினுடைய லாயர்.
அவர் எம்ஜிஆர் பிரசாத் வச்சாரு. அதிகாரிகள் சங்கமும் அந்த வழக்குல இன்றைக்கு இருக்கிற அரசு வழக்கறிஞராக போன அவரை நீங்க வச்சீங்க. அப்ப 3 ஜாம்பவான்கள், 3 சீனியர் வழக்கறிஞர் எல்பிஎல் ஆஜராகிறார். வழக்கு நடத்தி கொண்டிருந்த மகாதேவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக மாறி போயிட்டார். அடுத்ததாக வருகிறார் எஸ்.எம். சுப்பிரமணியம் வர்றார். 3 பேர் சேர்ந்து நடத்துறீங்க. 3 ஜாம்பவான்கள் சீனியர் லாயர் நடத்தின வழக்கு. எஸ்.எம். சுப்பிரமணியம் ஒரே வரியில 830/2014 2014 முடிஞ்சதுக்கு பின்னாடி 98 சப் அப்ளிகேஷன் மூலமாக இந்த வழக்கை நடத்த முடியாது என்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன், எல்பிஏவை ஏற்றுக்கொள்கிறேன், அரசாங்கத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கிறேன், பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் உடனடியாக மேல்முறையீடு செய்வதற்கும் இந்த உத்தரவு தடை இல்லை அப்படின்னு உத்தரவு போட்டு 2024 போயிட்டார். நாம மலையாட்ட நம்பிட்டு இருந்தோம், எல்பிஏ வழக்கில் நாம் வெற்றி பெறுவோம், நாம டிஏ வாங்கோம் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். எல்பிஏ நம்ம கால வாரின உடனே ஏற்கனவே நாம் 2020 போட்டு உத்தரவு வாங்கின 1750 உடனடியாக கண்டெம்ட் வழக்கை 240/2025 என்ற கண்டெம்ட் வழக்கை நாம் தொடுத்தோம். இந்த வழக்கில் 3 பேர் வாதாடினா. கோயம்புத்தூர் ராஜாராம் இந்த உத்தரவு எஸ்.எம். சுப்பிரமணியம் தள்ளுபடி பண்ண உடனே என்ன சொன்னார்னா, ரேவா வழக்கு தோத்து போச்சு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ ஒரு சீனியர் லாயர் ஆஜராகி நீ எது கொண்டு வந்து அதுக்கு சேர்த்துற? ரேவா தனியாக நடத்தி அது வெற்றி பெற்றிருந்தால் அது ரேவா தலையில போடு. அது எல்பிஏ வெற்றி பெற்ற அன்னைக்கிட்டே வாங்கி இருந்தா என்ன சொல்லுவ நீ? நானும் சேர்ந்தேன், மீட்பு குழுவும் சேர்ந்தாங்க, ரேவாவும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்த இந்த குழந்தை பெற்றோம் அன்னைக்கு சொல்லுவீல்ல. அப்ப தோத்து போனா ரேவாவுடைய தலையில தூக்கி போடுவேன், ஜெயிச்சிருந்தா அது உன்னுடைய சாதனை என்று சொல்லுவேன். இது அவருடைய பழக்கம். அதிகாரியை பத்தி நமக்கு தெரியாதா? வழக்கு முடிஞ்சது, போட்டோம், கண்டம் போட்டோம். அவங்க மதுரையில் நடத்தினாங்க, நம்ம சென்னையில் நடத்தினோம். 2 வழக்குமே சம்பந்தப்பட்டது. 2 வழக்குகளுமே டிஏ சம்பந்தப்பட்ட வழக்கு. ஆக நாம் சென்னையில் நடத்துறோம், அவங்க மதுரையில் நடத்துறாங்க. மதுரை 2, 3, 23 உத்தரவு போடுறாங்க. அதே உத்தரவை நாம் போட்ட கண்டம்ட்லையும் கொண்டு வந்து அரசு வழக்கறிஞர் காட்டுறாரு. நீதிபதி சத்யநாராயண பிரசாத் சரி அந்த உத்தரவு போட்டாங்க, நீ முதல்ல அமலாக்கன்னு சொல்றாரு. இப்ப முதல்ல என்ன சொன்னா, 15 கோடி மாசம் 15 கோடி என்று சொன்னா. நம்முடைய வழக்கறிஞர் இங்க திருப்பூர்ல அஜய் கோஷ் அவரும் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சுட்டார். அவர் சொன்னாரு, ஏங்க 15 கோடியா 3208 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கான பஞ்சப்படியை நிலுவை வைத்திருக்கிற இந்த அரசு மாசம் 15 கோடி கொடுத்தா 3208 கோடி எத்தனை வருஷத்துக்கு கொடுப்ப? இப்பவே 10,000 பேத்துக்கு மேல போயிட்டாங்க. அப்ப இந்த அரசாங்கம் மேல போய் அந்த காசை கொடுக்குமா? இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். சத்யநாராயண பிரசாத் சொன்னார், அடுத்த வாய்தாவில் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னார். வழக்கு தொடர்ந்து நடந்தது தெரியாது. 28/4/2024 அந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்திலே வருகிறது. அரசாங்கம் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, மாசம் 15 கோடி, வருஷத்தினுடைய கமிட்மெண்ட் 79 கோடி, இது கொடுத்தா முடிஞ்சது, அதோட வழக்க முடிக்கணும் என்று அன்னைக்கு இருந்த செயலாளர் பனீந்தர் ரெட்டி அவர்களுடைய நடவடிக்கை. 21/4/2023 வழக்கு வாய்தாவுக்கு வருது சென்னை நீதிமன்றம், மதுரை நீதிமன்றத்தில். என்ன அபிடவிட் போடுறாரு? கடந்த காலத்துல சொன்ன போக்குவரத்து கழகங்கள் 67,000 கோடி நஷ்டத்தில் இருக்கிறது. பென்ஷன் கொடுக்கிற ட்ரஸ்ட் நம்பகம், இதெல்லாம் நம்ம ஐவாஸ் பண்றது. பென்ஷன் கொடுக்கிற ட்ரஸ்ட் நம்பகம் 33,000 கோடி பற்றாக்குறையில் இருக்கிறது. ஆகவே 1,00,000 கோடி இன்றைய நிலையில் போக்குவரத்து கழகங்களும் ட்ரஸ்டும் அந்த பர்டனை தாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த 15 கோடியை போக்குவரத்து கழகங்களும் ட்ரஸ்டும் சேர்ந்து கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 15 கோடி நாங்க இந்த வருஷம் பூரா 750 கோடி கொடுத்து முடிச்சிருவோம். இப்ப 3 மாசம் கொடுத்துட்டோம், இனிமேலும் தொடர்ந்து கொடுத்துருவோம். ஆகவே இந்த வழக்கை முடித்து வையுங்கள் அப்படின்னு நீதிபதியிட்ட அப்டேட் போட்டார். பல காரணங்கள் எல்லாம் சொல்றார். அதிகாரிகளை பற்றி சொல்லும் போது நீதிமன்றத்துல நான் சொல்ல, நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு அரசு வழக்கறிஞர் சொன்னார், அதிகாரிகளை பற்றி சொன்னார். இந்த பென்ஷன் யாரு கொண்டு வந்தது? தொழிற்சங்கங்கள் ஒப்பந்தத்தின் மூலமாக கொண்டு வந்தது. நீ அரசு ஊழியராக்கணும்னு வெளியே போயிட்ட. அரசு பேட்டர்ன் சம்பளம் தான் உனக்கு, ஆனா அரசு ஊழியர் ஓய்வூதியம் உனக்கு அமலாக்க முடியாது. ஆகவே நீ தெருவில் நிற்கிற. இடையில வந்து மந்திரியோட பேசி நானும் அதுல சேர்ந்துட்டேன்னு சேர்ந்திருக்கேன்.
சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிற என்று பகிரங்கமாக நீதிமன்றத்தில் அடி வாங்கின ஆளு, அரசுடைய சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிற இவங்க சொன்னாரு. நீதிபதி பார்த்தாரு, நம்ம அஜய் கோஷ் அன்னைக்கு அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் அஜய் கோஷ் இருக்காரு. ஏன்னா நம்ம தொழிலாளி 6 பேர் அந்த வழக்கில் இருக்காங்க. பார்த்தாரு, உடனடியாக வழக்கு திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. அவன் என்ன சொல்றான், இந்த 750 கோடியோட மாசம் 15 கோடியோட இந்த வழக்கு முடியோடுங்கிற முடிவுக்கு பணிந்தர் ரெட்டியினுடைய அந்த அபிடவிட் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அரசு வழக்கறிஞர் பேசிட்டு இருக்காரு. அஜய் கோஷ் பார்த்தாரு, இந்த 3208 கோடி ரூபாய் அபிடவிட் உச்ச நீதிமன்றத்தில் ட்ரஸ்ட் போட்ட அந்த அபிடவிட் எடுத்தாரு. தனியா எடுத்து நீதிபதிக்கு கொண்டு கொடுத்தாரு. ஒரு ஆனர் வழக்கு திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ட்ரஸ்ட் கொடுக்க வேண்டியது போக்குவரத்து ஓய்வற்ற தொழிலாளிகளுடைய பஞ்சப்படி காசு 3208 கோடி. 750 கோடியோட முடிக்க சொல்லி பணிந்தர் ரெட்டியினுடைய அபிடவிட் வழக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது. பார்த்தார் நீதிபதி, அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்தாரு. கடுமையான கோபம் நீதிபதிக்கு. என்னையா பேசிட்டு இருக்கிற, 3208 கோடி ரூபாய் சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கணும்னு அபிடவிட் போட்டிருக்க, போட்டுட்டு இப்ப என்ன பேசிட்டு இருக்கிற? அடுத்த வாய்தாவில் இதை விட ஒரு மேம்பட்ட அபிடவிட் நீ கொடுக்கறதுக்கான ஒப்புதல் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியும் பைனான்ஸ் செக்ரட்டரியும் நேரம் வர வேண்டி வரும் உத்தரவு போட்டாரு. அரசு வழக்கறிஞர் நடுங்கி போனான். இவர் ஆனார், பொறுத்துங்க, அடுத்த வாய்தாவில் நான் சிறப்பான ஒரு அபிடவிட்டை நான் தாக்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆளு 15 கோடி 45 கோடியாக மாறிச்சு. 15 கோடி 45 கோடியாக மாறி. எப்படி மாறிச்சு? சரியான நேரத்தில் நம்முடைய ரேவாவினுடைய வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் அதை சுட்டிக்காட்டாமல் இருந்திருந்தால் அன்னைக்கு பஞ்சப்படி அளவு தெரியும். அதுக்கு பின்னால் வரிசையா 2025 டிசம்பருக்குள்ள இன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் பண்ணி 2026 ஜனவரி டு ஜூன் 5% 2% வாங்கிட்டோம். என்ன நினைக்கணும்னா, நம்ம எத்தனை ஆண்டுகள் போராடி இருக்கோம். 2012 இருந்து 2026 வரைக்கும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழக்குகள், அத்தனை வழக்குகளுக்கும் நிதியுதவி செய்து போராட்டத்திலே பங்கெடுத்த இந்த வழக்கினுடைய வெற்றி யாருக்கு சேரும் என்று சொன்னால், நம்முடைய ரேவா அமைப்பில் இருக்கிற 51,000 தொழிலாளிகளுக்கும் சொந்தமான வழக்கு முடிவு. இது வாங்கி தந்த பெருமை, இது வாங்கி தந்த சொந்தம் யாரும் கொண்டாட முடியாது. நம்முடைய 51,000 தொழிலாளிகளுடைய ஒட்டுமொத்த போராட்டமும் நிதியுதவியும் தான் இன்றைக்கு இதை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இன்னைக்கு அரியர் சம்பந்தமாக ஏற்கனவே எல்லா கூட்டங்களிலும் நம்முடைய தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அவன் போட்ட அபிடவிட்ல 1147 அபிடவிட்ல என்ன போட்டிருக்காங்க, 334 303 அமலாக்கம் தான் சொல்லியிருக்காங்க. பஞ்சப்படி உயர்த்தி கொடு, 7th பே கமிஷனுடைய பஞ்சப்படி கொடு 14%, அவ்வளவுதான். அரியர் கேட்டிருக்கிறியா? இல்ல. வழக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 24ஆம் தேதி நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்குல அரசு வழக்கறிஞர் போகல, ரவீந்திரன் போகல. அரசாங்க வழக்கறிஞர் வேற உதவி வழக்கறிஞர் பேசினாரு. பேசும்போது நீதிபதி சொல்லிட்டாரு, நீங்க சொல்ல வேண்டாம், இது வரைக்கும் என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டீங்க, அரியருக்கு என்ன நடவடிக்கை அடுத்த வாய்தாவில் நீங்க சொல்லலைன்னா, நாளைக்கு அது சம்பந்தமான அபிடவிட் நீங்க போடலைன்னா நான் நடவடிக்கைக்கு போக வேண்டி வரும் என்று சொன்ன உடனே அரசு வழக்கறிஞர் எந்திரிச்சு, இவரான திங்கட்கிழமை அன்னைக்கு போடுங்க. திங்கட்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமை தான் நான் விசாரிப்பேன், திங்கட்கிழமை போட முடியாது, நாளைக்கு இந்த வழக்கு அப்டேட் பண்ணா. உடனே அலறி அடிச்சுட்டு ரவீந்திரன் சென்னையில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ரவீந்திரன் போறார். போன உடனே நீதிபதி செல்வாரு, இவரான அரசு தரப்புக்கு ஒரு 10 நிமிடங்கள் என்னுடைய கருத்தை சொல்வதற்கு எனக்கு டைம் ஒதுக்கினார். பேசினார். இவரான அவங்களுடைய அபிடவிட்ல என்ன இருக்கு, அவருடைய அபிடவிட்ல எல்லாம் அப்டேட் பண்ண இருக்கு. பென்ஷன் அரியர் கொடுத்துரும், கிராஜுவேட் அரியர் கொடுத்துரும், அதே மாதிரி பணியில இருந்து வேலை செஞ்ச நாளுக்கு உண்டான அரியர் கொடுத்துட்டோம், டிஏ அப்டேட் பண்ணிட்டோம். டிஏ அரியர் இதுல கேட்டிருக்கா? இல்ல நீங்க போட்ட உத்தரவிலையாவது டிஏ அரியர் கொடுக்கணும்னு உத்தரவில் இருக்கா? இது ரெண்டிலுமே இல்லாத போது இந்த வழக்கு எப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக மாறும் இவரானார் அப்படின்னா நீதிபதி பார்த்தார். என்னடா இப்படி ஒரு கூட்டம் தூக்கி போடுறானே, கடைசியில யோசனை பண்ணார். பார்த்துட்டு திங்கட்கிழமை அடுத்த நாள் பணம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை அபிடவிட் நீ போடலன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன நீதிபதி
18ஆம் தேதிக்கு வாய்தா போட்டாரு. 18 அடுத்த வாய்தாவில் அவரு வேற போர்ட்போலியோ மாறி போயிடுவார், அடுத்த பெஞ்சுக்கு போயிடுவார். சரி, யாரோ வந்து விசாரிக்கிறோம், நாம தப்பிக்கலாம்னு தப்பிட்டார். அப்ப உன்னுடைய அந்த அபிடேவிட்ல எவ்வளவு ஒரு பலவீனம் இருக்கிறது அதை புரிஞ்சுக்காம சிங்கார இடையில என்ன பேசணும்னா, இந்த வழக்குல நம்ம அரியர் வாங்க முடியுமா என்னன்னு தெரியல, உச்ச நீதிமன்றம் வரை போக வேண்டி வரும், ஆகவே எல்லாம் நிதி கொடுங்கன்னு மறுபடியும் நிதி வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அடுத்த நாள் சென்னையில 1750 வழக்கு 240 கண்டம் வழக்குல நம்முடைய நாம சீனியர் அஜய் கோஷ் அவர்கள் இறந்ததனால் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபிரதான் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து நமக்கு வழக்குகள் எல்லாம் வழிகாட்டிட்டு இருக்கார். இப்ப அவர் சந்திச்ச உடனே அவர் நம்ம ஒரு சீனியர் லாயர் ரவீந்திரன் என்ற மூத்த வழக்கறிஞர் சீனியர் லாயர் அந்த வழக்குக்கு ஏற்பாடு பண்ணோம். அவர் தான் வாதாடிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் வழக்கு இங்கே வருகிறது. அதாவது இதே வாதத்தை அபிடவிட்ல அந்த வாதத்தை தான் இங்க வச்சார் அரசு வழக்கறிஞர். நம்முடைய வழக்கறிஞர் கேட்டார், அது வேற வழக்கு, 7th பே கமிஷன் சம்பந்தப்பட்ட வழக்கு, இது 142 சம்பந்தப்பட்ட வழக்கு, அது பே கமிஷனோடு இணைந்தது, இது 142க்கு என்று தனியாக நாம் போட்ட வழக்கு. ஆக இந்த வழக்கனுடைய நடவடிக்கை வேறு, அந்த வழக்கனுடைய நடவடிக்கை வேறு. ஆகவே அதை வந்து தள்ளி வைக்க சொல்லியோ அதுல அரியர் இல்லையோன்னு நீங்க சொல்லலாம், ஆனா இது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வெறும் 750 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது 51,000 பேர் சம்பந்தப்பட்ட அசோசியேஷனுடைய வழக்கு. ஆகவே அதில் இதோடு கம்பேர் பண்ண கூடாது என்று சொன்னார். நீதிபதி ஏற்றுக்கொண்டார். திருப்பி அரசு வழக்கறிஞர் வாதாடினார். நம்முடைய வழக்கறிஞர் எந்திரிச்சு சொன்னாரு, அப்ப அந்த வழக்கு அதனுடைய முடிவு இந்த வழக்கை பாதிக்கும் என்று சொன்னால் இரண்டையும் சேர்த்து நடத்துங்கள், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். நீதிபதி பார்த்தாரு, சரி நான் தலைமை நீதிபதிக்கு ரெஜிஸ்டாருக்கு அனுப்புறேன், 2 வழக்கையும் சேர்த்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வழக்கை சேர்த்து நடத்தி 65,000 பேர் சம்பந்தப்பட்ட கண்டம் வழக்கு. அது நமது ஒரே ஒரு நம்முடைய அமைப்பு மட்டும் நடத்துகிற வழக்கு. ஆகவே நம்முடைய வழக்கை மதுரை வழக்கோடு இணைத்து நடத்துவதற்கு உத்தரவு போட்டாங்க. மதுரையில வாய்தா வருது, நம்ம வழக்கறிஞர் ஆஜராகிறார். அப்பவே இவங்க சிங்காரத்தினுடைய கைத்தடி போட்டான். அரசாங்கம் பணம் கொடுக்கறதுக்கு அரியர் கொடுக்கறது பணம் மூட்டை வச்சிருக்கான், ரேவா தடுத்து நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னான். என்ன காரணம், இதுவரைக்கும் யாருமே கேஸ் போடல, நான் தான் வழக்காடுனேன், நான் தான் வெற்றி பெற்று தந்தேன் என்று சொன்ன அந்த சிங்காரம், அந்த அரசு அதிகாரிகள் சங்கம் நம்முடைய வழக்கு 240/2025 என்பது அதோடு இணைகிற போது நீதிமன்றத்தினுடைய அந்த விதிகளில், நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளில் நம்முடைய வழக்கு என்னும் அதுல நீதிபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுல வந்துடும். வந்ததுக்கு பின்னாடி அவன் சொல்ல முடியாதுல்ல, இத்தனை நாள் பொய் சொல்லிட்டு இருந்த, எவனுமே இல்லைன்னு சொன்ன, ரேவா வழக்கு இதில் வருதுன்னு நாளைக்கு தொழிலாளி கேட்டா என்ன நடக்கும், அந்த அச்சம் அவனுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, ஆனா மனசுக்குள்ள என்னன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் ரேவா மூலம் கிடைக்க போகுது. நாம பொய் தான் சொன்னோம், ஆனால் அது உண்மையாவதற்கான காரணம் ரேவா வழக்கு நம்மோடு சேர்ந்து நடத்தது. அதுல நம்ம அரியர் கேட்டிருக்காங்க, அரியர் கொடுக்க சொல்லியும் கண்டம்ல உத்தரவு போட்டிருக்காரு. ஆகவே கண்டிப்பாக அவர்கள் அரியர் வாங்குவாங்க. அந்த நிழல்ல, அந்த மரத்தினுடைய நிழல்ல நாம குளிர்காயுவோம் என்ற அடிப்படையில தான் சிங்காரம் எதுவுமே சொல்லல, அவருடைய கைத்தடியில் தான் கண்டபடி வாட்ஸ்அப் போட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ரெண்டும் ஒன்றாக இணைத்து நடத்தப்பட்டது. இணைத்து நடத்தி அந்த அரசு இருக்கிற போதே ஒரு வாய்தா வந்தது. ரவீந்திரன் அவர்கள் வந்து அந்த வாய்தாவிலையும் கொடுக்க முடியாதுன்னு வாதாடினாரு. நீதிபதி நடவடிக்கை எடுக்கிற போது உடனடியாக ஒரு வாய்தா தேர்தல் வந்துச்சு, நீங்க தேர்தல் முடிஞ்சு வாய்தா போடுன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ரவீந்திரன் அரசு வழக்கறிஞர், அரசு மாறினா அரசு வழக்கறிஞர் மாறிடுவார். இப்ப பாலசுப்ரமணியம் வந்திருக்கார். இவர் வந்து முதல் வாய்தாவிலேயே சொல்லிட்டார், அரசு உங்களுக்கு டிஏ அரியர் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா வெள்ளை அறிக்கையில கார்பரேஷனும் ட்ரஸ்டும் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. அதனால சம்பந்தப்பட்டவங்களோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே நம்முடைய வழக்கறிஞர் எந்திரிச்சார், பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இடம் இல்லை, உத்தரவு அமலாக்கணும், எப்படி கொடுப்ப, எத்தனை நாள் கொடுப்ப, எவ்வளவு டியூ அரியரா, எவ்வளவு டியூ, எவ்வளவு கொடுப்ப, அதுதான். மீண்டும் அவர் பேச்சுவார்த்தைன்னு சொன்னாரு. நீதிபதி சொன்னாரு, அது அவுட் ஆஃப் கோர்ட், கோர்ட்டுக்கு வெளியில செய்ய வேண்டியது, அதை வந்து இங்க சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க,
மீண்டும் நம்முடைய வழக்கறிஞர் வலியுறுத்தி பேசினாரு. கண்டிப்பாக நீங்க உத்தரவு தான் போடணும், இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை என்று சொன்னதுக்கு பின்னால் அடுத்த வாய்தாவில் நான் ஒரு மேம்பட்ட அபிடவிட்டை தாக்கல் பண்றேன்னு சொன்னார். முந்தானத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி வழக்கு வந்துச்சு. வந்து அரசாங்கம் மீண்டும் ஒரு 18 பக்க அபிடவிட்டை பழைய புராணத்தை ஏற்கனவே அந்த அரசு வழக்கறிஞர் என்ன புராணத்தை வைத்தாரோ அதே புராணத்தை சொல்லிட்டு கடைசியில இருந்தாலும் கூட அரசு இந்த வழக்கை நீடித்து கொண்டு செல்வதற்கு அரசு தயாராக இல்லை. ஆகவே ஓய்வு பெற்றோர் மீது கருணை கொண்டு மாசம் 51 கோடி 36 மாசத்துக்கு கொடுத்துறேன். அதுவுமே 2/3/23 தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கறேன். அதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அந்த அரியர்ஸ் பூரா நான் நாமம் போடுறேன் என்று ஒரு அபிடவிட்டை இப்ப போட்டிருக்காங்க. ஆமா, நீதிபதி பார்த்தார், இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு முடியாது, என்ன அபிடவிட் போடுறீங்க, என்றைக்கு நிறுத்தினீங்களோ அன்றைக்கு இருந்து அரியர் கொடுக்கணும். அதை விட்டுட்டு 2/3/2023 உத்தரவு போட்டதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி ஏன் நீ கொடுக்கல டிஏவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்முடைய வழக்கறிஞர் வாதாடினார். ஏத்துட்டாரு. நீதிபதி கேட்டாரு, ஏயா நீதானே இருந்த, இந்த வழக்கு நான் தான் நடத்தினேன், நீதானே ஆஜரான. அஜய் கோஷ் பேசும்போது என்ன சொன்னாரு, நீ அபிடவிட் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண 3200 கோடி ரூபாய் பற்றாக்குறை, ஏதாவது கொடுக்க வேண்டிய காசு 3208 கோடி ரூபாய் என்று உச்ச நீதிமன்றத்தில் போட்ட அபிடவிட் தான் அது இறுதியானது. அந்த காசை கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதை செய், இந்த அபிடவிட் தூக்கி வீசிட்டார். அப்ப அரசு கொடுத்த அபிடவிட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. கடைசியில் எது நிக்குதுன்னா, நாம் சுட்டிக்காட்டிய ட்ரஸ்ட் கொடுத்த 3200 கோடி ரூபாய் 2014 நவம்பர் வரை, 2015, 2025, 2026 இத்தனைக்கும் அரசு கொடுக்க வேண்டிய சேர்த்திருக்கு. அதனாலதான் 3600 கோடி ரூபாய் வருது. இப்ப அரசு இப்படி தவணையில் கொடுக்கறதுனால மாசம் 100 கோடி ரூபாய் நம்முடைய டிஏ அரியருக்காக மாசம் 100 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கினால் 36 மாதங்கள்ல அந்த டிஏ உயர்வு எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப அதுக்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக எடுப்போம், அல்லது போராட்டத்தின் மூலமாகவும் அந்த நடவடிக்கை தெருவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் அதை கொண்டு வருவதற்கும் நம்முடைய அமைப்பு தயாராக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த உரிமையும் நம்முடைய 51,000 உறுப்பினர்களுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுடைய போராடி நிதியுதவி செய்து பெற்று தந்த உரிமை அந்த 51,000 பேருக்கும் சேரும் என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அடுத்தபடியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். மருத்துவ காப்பீடு அரசாங்கம் அறிவித்த உடனே நாம் கடிதம் கொடுத்துட்டோம். பேச்சுவார்த்தையில டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி நாம் பேசிட்டோம். பேசின உடனே பார்த்தாரு, டெப்டி செக்ரட்டரி கூப்பிட்டாரு. டெப்டி செக்ரட்டரி சொல்லிட்டாரு, இவர் அரசு ஊழியர் மாதிரி தான் கேட்கிறாங்க, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த வரி ஜிஎஸ்டி இல்லாமதான் இவங்க கேட்கிறாங்க, அரசு ஊழியர்களுக்கு அது இல்ல, போக்குவரத்துக்கு அதை சேர்த்து நம்ம போடணும்னு சொன்னோம், ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு என்ன தவணையோ அதை தான் இவங்க கேட்கறாங்க, அதை தான் நடைமுறைப்படுத்தணும்னு கேட்கறாங்க. பணம் இல்ல. உடனே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி போன் பண்ணார், கடன் வாங்கி கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுத்தாரு. அமலாக்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அமலாக்கிடலாம். அப்ப நான் சொன்னேன், சார் 1/7 இருந்து அமலாக்கணும், நீங்க 7வது மாசம் பென்ஷன்ல நீங்க குடிக்கணும், இன்னும் திட்டமே கொண்டு வரல, ஆப்ஷனே வாங்கல, நீங்க 3 மாசம் கழிச்சு 3 மாசத்துக்கு உண்டான ஒட்டுமொத்த தொகையும் 2000 சில்லறையும் குடிக்கிறதுக்கு இந்த தொழிலாளி ஒத்துக்க மாட்டான். ஆக உடனே அமலாக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே டெப்டி செக்ரட்டரி சொன்னாரு, பாத்தீங்களா, அப்ப எவ்வளவு சீக்கிரம் இது முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும், ஒன்னா பிடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, திட்டமும் நிறைவேற்றணும், நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாரு. அடுத்த நாள் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சந்திச்சோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லா விவரத்தையும் சொன்னோம். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கும் ஆப்ஷன் ஃபார்ம் போயாச்சு. ஏன்னா நம்ம விருப்புரிமை வேணும். திருச்சியிலிருந்து ஒரு 50-55 பேர் வேண்டான்னு எழுதி கொடுத்துருக்காங்களாம். அதனால ஒரே உத்தரவு மூலமாக மருத்துவ காப்பீடு எல்லாத்துக்கும் அமலாக்கணும் உத்தரவு போட முடியாது. நாம விருப்புரிமை கொடுக்கணும். உடனடியாக எல்லா தொழிலாளரும் எல்லாருக்கும் சொல்லி ட்ரஸ்ட் அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஃபார்ம் நம்முடைய தோழர்கள் சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம்ல கணவன் மனைவி போட்டோ ஒட்டணும், நம்முடைய சகோதரிகள் அவருடைய போட்டோ ஒட்டணும்,
நம்முடைய அதுல நம்முடைய நம்பர் அதுல எழுதணும். அது அந்த ஃபார்ம்ல எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். 664 ரூபாய் பிடிக்கிறதுக்கான ஒப்புதல் அதுல கொடுக்கணும். ஆதார் கார்டுடைய நம்பரை நாம் அதுல பதிவு பண்ணணும். இத்தனையும் செய்ய வேண்டி இருக்கிறது. இரண்டாவதாக இந்த திட்டத்துக்கு நாம் ஒப்புதலும் தர வேண்டி இருக்கிறது. அப்ப நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுத்து எல்லா போக்குவரத்து கழகங்களுடைய தலைமைகளுக்கும் இன்னைக்கு பாம் போயாச்சு. அப்ப அமலாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தொழிலாளி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துப்பாரு. ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி 4 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் டாக்டர் சொல்லும் போது, ஐயோ 4 லட்சம் ரூபாயா, நீங்க எங்க வேலை செஞ்சீங்க? டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சேன், ரிட்டையர்ட் ஆயிட்டேன், உங்களுக்கு பென்ஷன் திட்டம், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்க, நீங்க கேளுங்க அப்படிம்பாரு. உடனே போன் பண்ணி, தோழர் என்ன மருத்துவ காப்பீடு இருக்குதுன்னு டாக்டர் சொல்றாரு, நமக்கு மருத்துவ காப்பீடு இருக்கா அப்படின்னா, இல்லைங்க இன்னும் அமலாகல, அதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல டாக்டர் சொன்னாரு காப்பீடு இருக்குதுன்னு டாக்டர் சொல்றாரு. அப்ப அந்த தொழிலாளி பாதிக்கப்படும் போது அதுக்கான ஒரு நிவாரணம் இருக்குதா இல்லையா என்று மருத்துவர் தெரிந்து கொள்ளாமல் அந்த தொழிலாளிக்கு அது சொல்லும் போது அந்த தொழிலாளியினுடைய மன வேதனை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இத்தனை அனுபவங்களில் இத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டதற்கு பின்னால் இன்றைக்கு அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் அமலாக்குவதற்கான நடவடிக்கை நாம் எடுத்தோம். அதை முடிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்தோம். அது நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது. பாம்பு கிளைகளுக்கு போயாச்சு. இப்ப அவங்க அரசு அதிகாரிகள் சங்கம் சிங்காரம் ஒரு வழக்கு போட்டிருக்காராம் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமலாக்க சொல்லி. அது போய் அமலாக போகுது. இப்ப போய் வழக்கு போட்டிருக்காராம். எதுக்குன்னு தெரியல. நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி 62 நாள் போராடி நான் தான் சாதிச்சேன்னு சொல்லுவான். அவன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கலாச்சாரம் சீரழிக்கப்பட்ட அரசியல் கலாச்சாரம் இன்னைக்கு சீரழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. நம்முடைய அமைப்பு எந்த கட்சியும் சாராத ஒரு பொதுவான அமைப்பான அரசியல் இல்லைன்னு நான் சொல்லுறேன். எந்த அரசு நம்முடைய உரிமைகளின் மீது கை வைக்கிறதோ அந்த அரசை தெருவில் நிறுத்தி கேள்வி கேட்கிற அந்த உரிமையை பெற்றிருக்கிற அமைப்பு ரேவா ஒன்றுதான். என்ற அடிப்படையிலே தான் 2014 யாரும் சாதிக்காத, எந்த தொழிற்சங்கமும் பணியில இருக்கிற போது சாதிக்காத ஒரு பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக தன்னந்தனியாக நின்று 6 அமைப்புகள் ஒன்றாக இணைந்து போராடியும் கூட பல்வேறு சலுகைகளை பெற முடியாத சூழ்நிலையில் ரேவா தன்னந்தனியாக நின்று 2017 13 நாள் டெப்போல இரவு பகலாக காத்திருந்து சமைத்து சாப்பிட்டு அங்கே படுத்து அங்கே தூங்கி என்னுடைய உரிமை மீட்டெடுத்தால் தான் இந்த போராட்டத்தில் இருந்து நான் கலைவேன் என்று நம்முடைய கணக்கில் ஓய்வூதியம் வர வைக்கப்பட்டதற்கு பின்னால் நாம் வெளியேறிய அந்த சாதனை மணிக்கணக்கா சொல்ல என்னென்ன ரேவா உருவானதுக்கு பின்னாடி எல்லாம் கைவிடப்பட்ட பல்வேறு உரிமைகளை நாம் பெற்று தந்தது நம்முடைய ரேவா அமைப்பு என்ற நேரத்தில் நாம் அதையெல்லாம் மனதில் இருத்திக் கொண்டு இறுதி வரை நாம் நம் மீது கை வைக்கிறது எந்த அரசாக இருந்தாலும் தயவு தாட்சணியம் இல்லாமல் வழக்கில் மட்டுமல்ல தெருவிலே சந்தித்து அந்த உரிமைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னணி தளபதிகளாக இருந்து இந்த அமைப்பினுடைய தலைமை போராடும் போர் வீரர்களாக நீங்கள் பின்னால் இருந்து உங்கள் உயிர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நமக்கு அரசாங்க போக்குவரத்து ஊழியருக்கு சம்மேளனத்துக்கு என்னங்க சண்டை? கட்டடம் வாங்கினோம், பொதுச்செயலாளர் கூப்பிட்டாரு, கட்டடத்தை சிஐடி சம்மேளனத்துக்கு சிஐடியினுடைய அறக்கட்டளை பேர்ல எழுதணும்னு சொன்னாரு, முடியாதுன்னு சொல்லிட்டோம். இது எல்லாத்திரட்டையும் இருந்து வாங்கின காசு. எல்லா அமைப்புகளில் இருந்த தொழிலாளிகள் 51,000 பேர் இதில் இருக்கிறோம். வெறும் சிஐடி மட்டும் அல்ல, பல அமைப்புகளை சார்ந்த தொழிலாளிகள் நம்பிக்கையோடு நம்முடைய காசை துஷ்பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஒரு அமைப்புக்கு சாதகமாக நடக்க மாட்டாங்க என்ற நம்பிக்கையோடு இந்த அமைப்பிலே சேர்ந்து கொடுத்த பைசாவாக சேர்த்து வைத்த காசில் வாங்கிய கட்டடம். அதை எப்படி நீங்கள் அறக்கட்டளை மேல எழுத சொல்றீங்க? எழுத மாட்டோம்னு சொன்னோம், பிரச்சனை ஆட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்டடத்தை வேலை இயங்குறதுக்கு இல்லாம தடை பண்றது, அங்கங்க தனிநபர் பேர்ல எழுதி வச்சுட்டாங்கன்னு என்ன பொய் பிரச்சாரம்? இதெல்லாம் என்ன அரசியல் கலாச்சாரமா? எங்கே போயிருக்கிறது? அப்படியே சொல்லி கொடுத்தாங்களா? அதான் சொல்லி கொடுத்தாங்களா? என்ன சொல்றீங்க? கர்சன் பேரில் எழுதிட்டாரு, அவர் இறந்தா அந்த சொத்து பையனுக்கு தான் போகும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணீங்கல்ல. இப்ப அரசு கர்சன் தோழர் இறந்துட்டாரு, அந்த குடும்பம் சொத்துக்கு உரிமை கொண்டாடுதா?
ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன? அந்த அமைப்பினுடைய தற்போதைய தலைவர், தற்போதைய பொதுச் செயலாளர், தற்போதைய பொருளாளர், அப்படித்தானே பதிவு பண்ண முடியும். அறக்கட்டளை பதிவு யார் பண்ணிருக்கு? இந்த அறக்கட்டளையினுடைய இன்றைய தலைவர் யாரு? அவர் பேர்ல தானே பதிவு பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியினுடைய செயலாளர் மேல பதிவு பண்ணிருக்க. எப்படி பதிவு பண்ணிருக்கிறீங்க? மாவட்ட செயலாளராக இருக்கிற, இன்றைய மாவட்ட செயலாளராக இருக்கிற முத்துக்கண்ணன் பேர்ல தானே பதிவு பண்ணீங்க. அப்ப இது மட்டும் என்ன தெரியாதா உங்களுக்கு? ஏன் தலைவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது? இப்படிப்பட்ட ஒரு தவறான பிரச்சாரத்தை எதிர்த்து உங்க அமைப்பில் இருக்கிறவர்கள் செய்கிற போது அந்த தவறை செய்யாதீர்கள் என்று ஏன் உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை? இதுதான் அரசியல் கலாச்சாரமா? நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. பல்வேறு இன்றைக்கு நான் கூசக்கூடிய, படிக்கவே முடியாத அளவிற்கு மிக மோசமாக பதிவிடுகிறீர்களே, இதுதான் கம்யூனிஸ்டினுடைய கலாச்சாரமா? இதுதான் சிஐடியுடைய கலாச்சாரமா? இப்படி அவதூறு பரப்புவதும், மிக மோசமாக பழியை தூக்கி போடுவதும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 4 பேர்ல எழுதி போனதுக்கு இருந்தாங்க. சிஐடியு ரேவா தான் தடுத்து நிறுத்தி சிஐடியு ரேவாவின் பேரில் அந்த கட்டடம் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு சொல்றாங்க. வெக்கத்தை எங்க போய் சொல்றது? மணிக்கணக்கா பேசணும், வேண்டாம். இறுதியாக இன்னொரு வழக்கு, பிஆர்பிஎஃப் வழக்கு 92ல நாம சேமநல திட்டத்தை உருவாக்கணும், 3வது சலுகையாக பெற்றோம். 2013 வரைக்கும் பிரச்சனை இல்லை. 2013ல திருத்தினா அன்னைக்கு அதிகாரி என்ன பண்ணா, இது 15 வருஷத்துக்கு தான், வாழ்நாள் முழுவதும் பெற வேண்டியதை 13 வருஷம் தான் அதிகாரி நிறுத்தினா. வழக்குக்கு போனோம், நீதிமன்றம் கடைசி வரைக்கும் கொடுக்கணும் உத்தரவு போட்டது. அடுத்து என்ன பண்றா, ஓ நீ நீதிமன்றம் போய் நாங்க எடுத்த நடவடிக்கைக்கு போறப்போ உத்தரவு வாங்கிட்டு வந்துறியா, நான் பூரா பேர்த்துக்கு நிறுத்துறேன்டான்னு நிறுத்திட்டாங்க. 2013 ஒப்பந்தம் வருது, வழக்கு போட்டிருக்கிறோம். 2013 ஒப்பந்தம் வருது, ஒப்பந்தத்துல பேசுறாங்க. அப்ப தொழிற்சங்கங்கள் ஒத்துக்கல. அதிகாரி என்ன சொல்றான்னா, இது நடத்த முடியாதுன்னா, மந்திரியுமே இல்ல நடத்தணும்னா 150 ரூபாய் கொடுத்து நடத்தினா. சரி 150 ரூபா, 50 ரூபாய், 150 ரூபாயை பிடிச்சிட்டு 2015 ஏப்ரல் இருந்து 2016 ஜூன் வரைக்கும் நடத்தினான், மார்ச் வரைக்கும் நடத்தினான், நிறுத்திட்டான். 16 செட்டில்மெண்ட் வருது. வாங்கி கொடுத்த சலுகையை பாதுகாப்பதுதான் எங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமை. ஆகவே அதை தொடர்ந்து நடத்தணும்னு ஏன் சொல்லல? நாம தான் கேஸ் போட்டோம். இப்ப அது கேஸ் முடிவுக்கு உத்தரவு போட்டு கண்டம்ல இருக்கு. நீதிபதி சொல்லிட்டாரு, 1/9/2016 முன்னாடி ரிட்டையர் ஆனவனுக்கு 18,500 வாங்கிக்கோ, அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவனுக்கு எவ்வளவு நாள் அந்த திட்டத்தை அமலாக்கணும்னு மீதி 15 வருஷம் ஒப்பந்தத்தில் போட்ட. ரைட்டு, 15 வருஷத்துல 5 வருஷம் கொடுத்துருக்கியா, மீதி 10 வருஷம், 7 வருஷம் கொடுத்துருக்கியா, மீதி 8 வருஷம், 2 வருஷம் கொடுத்துருக்கியா, மீதி 13 வருஷம். இப்ப இந்த 13 வருஷத்தை எப்படி அமலாக்குறது? அதான் பிரச்சனை. அது ஒன்னா கொடுக்கறதா இல்ல மாசம் மாசம் கொடுத்தா? நான் 2008ல ரிட்டையர்ட் ஆனேன், இப்ப 76 வயசு, எத்தனை வருஷத்துக்கு நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. 5 வருஷம் அனுபவிச்சேன், இல்ல 10 வருஷத்துக்கு நான் இருப்பேன்னா சொல்ல முடியாது. ஆகவே அதுல பிரச்சனை இருக்கிறது. அது அரசாங்கம் செக்ரட்டரி அதை அமலாக்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான அபிடவிட்டை கோர்ட்ல இப்ப அவமதிப்பு வழக்குல 2 நீதிபதி மாறி போய் இப்ப வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அங்க முன்னாடி நந்தியா உட்கார்ந்துட்டார். அப்ப இந்த வழக்கு 3 மாசத்துக்கு நாம எடுத்து நடத்த முடியாது. அவர் பெஞ்ச் மாறின பின்னாடி தான் கொண்டு வர முடியும். கொண்டு வந்ததுக்கு பின்னால் அந்த வழக்கிலையும் வெற்றி பெற்று தருவோம். வழக்கில் என்னென்ன வழக்கு நடத்தணும், எத்தனை வெற்றி கொடுத்தோம், அதெல்லாம் பேசினா அதுதான் நேரம் பத்தாது. மைதானம் பாதி காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இதுவரைக்கும் மையத்தினுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், செவிப்படுத்த உங்களுக்கும், ஏற்பாடு செய்த ஆகவே நாம் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன், இந்த கூட்டமே நம்முடைய நாம் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்கள்
மாநிலம் முழுவதும் இன்றைக்கு நடத்தக்கூடிய வாயில் கூட்டங்களிலே நம்முடைய ஓய்வூதியர்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசு இந்த பட்ஜெட் தொடரில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் எடுப்பார், போக்குவரத்து துறை அமைச்சர் எடுப்பார், அதற்கான நடவடிக்கை நம்முடைய செயலாளர் எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வாயில் கூட்டத்தை நாம் முடித்துக் கொள்கின்ற அடிப்படையில் இந்த நேரம் செவிமடுத்த உங்களுக்கு எல்லாம் மீண்டும் மீண்டும் மாநில மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.